மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளை எடுத்துக் கூறுவது தங்களுடைய கடமை என்றும் அதற்காக தங்கள் மீது விமர்சனம் வைப்பது எப்படி சரியாகும் என்றும் திமுகவினருக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வினவியுள்ளார். இதுகுறித்து நமது மாலை முரசுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அதாவது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கை எடுக்கிற போது அதற்கு ஆதரவாகவும் பாராட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்கியதே கிடையாது. அதே நேரத்தில் வரி உயர்வு என்கிற பெயரில் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கிற போது எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய அரசியல் அணுகுமுறை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக களத்திலே நிற்பதில் முதல் ஆளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும். இந்த மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்கிற ஆன்மீக போர்வையில் ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு பிஜேபி திட்டமிட்டிருக்கிறது. அதனால தான் அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கோட்டையை கைப்பற்றுவோம், ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று பகிரங்கமாக பிஜேபி தலைவர்கள் அறிவித்திருப்பதிலிருந்தே அது ஆன்மீக மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு என்பதை நான் சொல்ல வேண்டியது அவங்களுடைய வாக்குமூலத்திலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். போராட்டத்தின் மூலமாக வளர்ந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்கள் இவர்களுடைய நலனை முன்னிறுத்தி வீரியமிக்க பல போராட்டத்தை மாதக்கணக்காகவெல்லாம் போராட்டத்தை நடத்தணும். சமீபத்தில் நடந்த சாம்சங் போராட்டம் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிச்சயமாக இது மக்கள் நலனுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து எங்கள் நடத்தக்கூடிய பிரச்சார இயக்கம் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. பிரச்சார இயக்கத்திலே ஏராளமான அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எங்களிடத்திலே மக்கள் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக அத்தகைய பிரச்சனைகள் மீதும் அடுத்த கட்டமாக நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதற்கு இந்த கூட்டணியின் பலன்தான் அடிப்படை என்பதை முதலமைச்சரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் தனியாக அவங்க தனியாக பிரச்சனை எங்கே வருது? அதனால் முதலமைச்சரே கூட்டணியின் பலன்தான் அடுத்து 26 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அடிப்படை என்பதை முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார். அதனால் மற்றவங்க சொல்கிறத பற்றி நான் சொல்ல விரும்பல.